ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே மீனராசி. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த பயிற்சினால் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கோச்சார பலன்கள் எப்போவுமே 5லிருந்து 10% தான் வேலை செய்யும். இது முதல் விதி. அடுத்தது, கோச்சார பலன்கள் எப்போவுமே ராசிக்கானது தானே தவிர லக்னத்துக்கானது கிடையாது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேந்திர குருவாக போய் உட்கார போகிறார். பொதுவாக இயற்கை சுபரான குரு பகவான் கேந்திரங்களுக்கு போய் உட்காரும்போது அது கொஞ்சம் இடைஞ்சலை தரக்கூடிய வீடு தான். ஸ்தானபல அடிப்படையில் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்கள்லேயே அதிக நற்பலன்களை தருவார். இதில் கூட 7ஆம் இடத்துல சில இடைஞ்சலையும் தந்து தான் நற்பலன்களை தருவார். ஏன்னா அதுவும் ஒரு கேந்திர வீடு தான். அந்த வகையில் ராசிநாதன் சொல்லக்கூடிய 10 கூடையவருமான குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு இவர் போனாலும் இவருடைய பார்வை பெறுற இடங்களின் மூலமாக நற்பலன்களை தரும் வாய்ப்புகள் சற்று மிகுதியாக இருக்கும். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய ஜாதக தனிப்பட்ட தசாபுத்திகள் ஒத்துழைச்சால் மட்டும்தான் நன்மைகளோ தீமைகளோ உண்மையிலே நடக்கும். உங்களுடைய வாழ்வியலை நடத்திட்டு போகிறதுங்கிறது 90% உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடிய தசை புத்தி காலகட்டங்கள். இந்த தசாபுத்தி காலகட்டங்கள் ஒத்துழைக்காமல் வெறும் கோச்சார பலன்கள் மட்டுமே வாழ்வியலில் ஒரு மனிதனை உயர்த்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகள் தான். அதனால் இது பின்னாடி நிறைய போகாதீங்க. நான் கோச்சார பலன் வீடியோக்கள் ரொம்பவுமே குறைவாக தான் போடுவேன். அதுவும் ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த விஷயத்தை சொல்லாமல் பேசவே மாட்டோம். ஏன்னா கோச்சார பலன்களை மட்டுமே நம்ம தினசரி பலன் சொல்கிறாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி காலையில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னா ஒரே நாளில் கிடைச்சா நான் அடுத்த நாள் வேலை போயிடுமான்னு. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் பின்னாடியெல்லாம் பெருசாக போகாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கோச்சார பலன்கள் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு விருந்தில் பரிமாறப்படும் ஊறுகாய் அளவுக்கு தான் அதுக்கு பலன். மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய கடும் பகை வீட்டிலேருந்து உச்ச வீட்டை நெருங்கி போயிட்டுருக்கார். மிதுனமும் அவருக்கு பகை வீடு தான், இருந்தாலும் உச்ச வீட்டை அவர் நெருங்குறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இதில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபங்கிற நிலைத்த வீட்டில் இருக்கும்போது வியாழவட்டம்ங்கிற ஒரு சூட்சுமத்தின் அடிப்படையிலையும் வருவார். இதில் கோச்சார ரீதியாக மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி பிடிச்சிருக்கு. அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஜென்மராசியில் சனி இருந்தாலே தேவையில்லாத குழப்பங்கள் நிறையா வரும். தப்பாக முடிவெடுப்போம், தாமதப்படுத்துவோம், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவோம். வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத இயல்பை தரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான். 7.5 சனியில் ஜென்ம சனி உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் அங்கிருந்தபடி உங்களுடைய 8வது வீடு, 10வது வீடு மற்றும் 12வது வீடை பார்க்குறார். குரு எப்போவுமே பார்க்குற வீட்டின் அடிப்படையில் தான் பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ராசிநாதன் தன் உச்ச வீட்டை நெருங்குகிறாருங்கிறதுனால ஜென்ம சனியுடைய தாக்கத்தை உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஜென்ம ராகுவாக இருந்தவர் கீழே இறங்கிடுறார். 6, 12 அச்சுகளில் ராகு கேதுகள் போகிறது ஒரு பெரிய விசேஷம். மே 11 குரு பயிற்சி ஆகுது. அதுலேருந்து 2 வாரத்துக்குள்ளே ராகு கேது பயிற்சிகளும் ஏற்படுதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். என்ன இருந்தாலும் கேந்திரத்தில் குருங்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சொத்து சுகம் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவார் குரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாய்க்கும் உங்களுக்குமான உறவு நிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். கல்வி கற்கும் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் இன்னும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இது எல்லா பலனுமே தசாபுத்தி அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, வெளிநாட்டு வாழ்க்கை, உயில் மூலம் பணம் கிடைக்கிறது, சொத்துக்கள், பங்குச்சந்தை ஆதாயம் போன்ற சில பலன்கள் நல்ல பலன் இருக்கும். அதே நேரத்தில் ஆயுள் பற்றிய பயம் குழப்பம் இருக்கிறது ஒரு மாதிரி நிவர்த்தியாகும். தீராத நோய்கள் கட்டுக்குள் வரும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவு ஏற்படும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீரென்று தோன்றும் நபர்களால் சில பெரிய இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. பொதுவாக 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்லதும் கெட்டதும் கலந்து தான் நடக்கும். இந்த ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கை. நீண்ட தூர பிரயாணம்,
வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமைக்காக முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரியான பலன்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். மற்றும் மேலதிகாரிகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு 8ஆம் இடத்தை பார்க்குற குரு கொஞ்சம் தூண்டி விடுவார். அதனால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பாலிடிக்ஸ் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எச்சரிக்கை மற்றும் கவனம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பதவியில் மாற்றம், பதவியில் முன்னேற்றம், ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கௌரவ பதவிகள், பட்டம் பதவி தேடி வருவது, நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து வந்த தொழில் முனையும் யோகங்கள் இப்போ கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழிலினால் ஆதாயம் கிடைக்கிறதுங்கிற மாதிரி சில நல்ல பலன் இருக்கும். பொதுவாக 10ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய முதலீடுகளையும் குறிக்கும், பதவியையும் குறிக்கும், பட்டத்தையும் குறிக்கும், வேலையையும் குறிக்கும், தொழிலையும் குறிக்கும். ஸோ இந்த வகையில் உங்கள் ராசிநாதன் தனது சொந்த வீடான 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் முறை முயற்சிகள் பலிதமாகும். அதுலேயும் ஜென்ம சனி போட்டு குழப்பி எடுப்பார். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, புதிய முயற்சிகள் சரியாக வருமா வராதான். தசாபுத்திகளுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எப்போவுமே எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் தசாபுத்தி தாங்க. இப்போ நீங்கள் மீன ராசி விருச்சிக லக்னம், மீன ராசி விருச்சிக லக்னம்னு வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு குரு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிருக்காருங்கிற அடிப்படையில் பலன்கள் எடுத்தாலும் கூட என்ன தசாபுத்திகள் இப்போ நடந்துகிட்ருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்து புதன் மகா திசை முடிஞ்சு, கேது முடிஞ்சு, சுக்கிரன் கிட்டத்தட்ட முடிஞ்சு, சூரிய திசைக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ சூரியன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி சூரியன் தசை நடத்திட்டு இருக்காரு. இவர் உச்சமாக இருக்கார். ஜாதகத்தில் 6லைனா பதவியில் மாற்றம், முன்னேற்றம், யோகங்கள்னு இருக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி சந்திர திசையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செவ்வாய் திசையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே இந்த விருச்சிக லக்னத்துக்கு யோக திசைகள். இதுவே அப்படியே துலா லக்னம் மீன ராசி அதே ரேவதி நட்சத்திரம் போது சூரியன் பாதகாதிபதியாக திசை நடத்திட்டு இருப்பார். அப்படியே பலன்கள் மாறும். ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விடுத்து கோச்சார பலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவங்கிறது இங்கே வேலைக்கு ஆகாது. கோச்சாரத்தில் சொல்லப்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்கலாம், நடக்காமையும் போயிடலாம். நடந்தே தீரணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. எத்தனையோ கடகராசி அன்பர்கள் கடந்த 2.25 வருடமாக அஷ்டம சனியினுடைய கடுமையான துன்பம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அதே கடகராசி அன்பர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, புதிய தொழிலில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, வெளிநாடு போயிருக்காங்க, சொத்து சேர்த்துருக்காங்க, பதவி உயர்வு பெற்றிருக்காங்க, அரசு பணிக்கு தேர்வு எழுதி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி ஏன் அதை செய்யலை, தடுக்கலை? இந்த கேள்வி பதில் வருது இல்லையா? 1 கோடி கடகராசிக்காரங்களை நம்ம வேணால் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்குவோம். 1 கோடி கடகராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு இயல்பாக நல்ல பலன் நடந்திருக்கும். அப்போ கோச்சாரத்தில் கெட்டு போனது வெறும் 20 லட்சம் பேர் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஆமாம் சார், அப்படி சார், இப்படி சார். அதெல்லாம் உண்மைகள் அல்ல. பெரும்பாலானோருக்கு எந்த பலன் நடக்குதோ அந்த பலனை தான் நம்ம எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், பெரும்பாலானோருக்கு நடக்கும் பலன்கள் தசா புத்தி அடிப்படையிலேயே நடக்கும். உங்களோட ஜென்ம ஜாதக அடிப்படையில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் போயிட்டுருக்கும். கோச்சார பலன்கிறது ஒரு சப்போர்ட்டிங், அதை கூட்டலாம் குறைக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி கோச்சாரம் மட்டுமே முழு வாழ்க்கை அல்ல. புரிஞ்சிடுச்சிங்களா? நம்ம ஒரு டூர் போகிறோம், மகிழ்ச்சிக்காக குடும்பத்தாரோட ஒரு 4 நாளைக்கு வெளியூரை போகிறோம். அந்த 4 நாள் ஜாலியாக எந்த வேலையுமே பார்க்காம செலவழிக்காமல் 10 மணி வரைக்கும் தூங்கலாம், நைட்டு 12 மணி வரைக்கும் விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுக்காக அதுவே வாழ்நாள் முழுக்கான லைஃப்னு ஆகிடாது இல்லையா? 4 நாள் முடிஞ்சோடனே திருப்பி யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பி வந்தே ஆகணும் இல்லையா? அதனால் கோச்சாரத்தை எப்போதும் அளவாக பயன்படுத்திக்கிங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சுப விரயங்கள் ஏற்படும், வீடு கட்டுற அமைப்பு இருக்கும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இருக்கும், குழந்தை பிறப்பு இருக்கும், சொத்து வாங்கும் யோகம் இருக்கும், வெளியூர் பிரயாணம் இருக்கும், அயன சயன போக சுகம் அதிகரிக்கும். இதில் அது நிலைத்த வீடான கும்பமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிலைத்த சொத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் யோகிதைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்தில் கிரக பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஓகே, குரு பயிற்சியும் பரவாயில்லைங்கிற நிலைப்பாடு தான். ஜென்மத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் பேட். அப்போ கலப்பு பலன்களாக 50% நற்பலன், 50% நெகட்டிவ் பலன்கிறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார பலன்கள். இதில் ஜாதக தசாபுத்தி அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நெகட்டிவ் பலன்கிறது நடக்கவே நடக்காது. ஜாதக தசாபுத்திகள் மோசமாக இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் கூடுதலாக இருக்கும். ஸோ இங்கே எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அடிப்படை ஜாதக தசாபுத்தி என்ன சொல்கிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையிலேயே பலன்களை தீர்மானித்து கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு கூடி ஆலங்குடி, தென்குடை திட்டை போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு சிறப்பை தரும். பழனிமலை ஆண்டவரை தரிசனம் செய்வதும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வ கோயில்கள், சந்நிதிகளுக்கு சென்று வருவதும்
வலிமையையும் வெற்றியையும் தரக்கூடியது. உங்கள் ராசிநாதன் குருங்கிறதுனால வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறது, வியாழக்கிழமை தோறும் போய் தட்சிணாமூர்த்தி வழிபடுறது, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பட்ட வளர்ச்சியையும் சிறப்பையும் தரக்கூடியது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.